எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டுங்கிற ஆப்பு. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸு, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். பர்சனல் கேர், டூத் கேர், ஓரல் கேர் அந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஆப்பை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன கதை, பட் இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். என்னப்படிதான் வாழ்வு, என்னப்படிதான் வாழ்க்கை. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் டெய்லியும் ஒரு ஊர் எல்லையிலேருந்து காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு வந்து ஊருக்குள்ளே விற்று பொழப்பு நடத்திட்டு இருந்தான். டெய்லியும் இதேமாரி செஞ்சிட்டு இருந்தான். டெய்லியும் இதே தான் அவனுக்கு வேலை. ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. அதனால மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தான். ஒரு மரத்துக்கடியில் படுத்தான். அந்த மரம் பார்த்தீங்கன்னா நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரம். அது அந்த விறகு வெட்டிக்கு தெரியாது. அந்த மரத்துலேருந்து சிலு சிலுன்னு காற்று ரொம்ப இனிமையாக சில்லுன்னு வீசுச்சு. அது அந்த விறகு வெட்டி தூங்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. நிழல்ல சுகமான காற்றுல படுக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும். அதேமாரி தூங்கிட்டு இருக்கும்போது விறகு வெட்டி இப்போ நம்ம கீழே படுத்திருக்கோம், இதுவே நமக்கு கட்டில் மெத்தெல்லாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சான். அடுத்த நிமிஷம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அது என்னன்னா, உடனே கட்டிலும் பஞ்சு மெத்தையும் விறகு வெட்டிக்கு பக்கத்தில் வந்தது. விறகு வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்ததுமே அது மேலே ஏறி படுத்தான். நாள் முழுக்க கடினமாக உழைச்சதுனால உடம்பெல்லாம் வலிக்குது. அதனால் இப்போ யாராவது எனக்கு கை கால் பிடிக்க ஒரு இளம் பெண் ஒருத்தி இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த விறகு வெட்டி நினைக்கிறான். அடுத்த நிமிஷம் ஒரு இளம் பெண் அங்கே தோன்றி கை கால்களை பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியல. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கான். அவன் ஆச்சரியத்திலும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். நான் நினைப்பதெல்லாம் நடக்கிறது, எவ்வளவு சுகமாக இருக்குது, இத்தனை சுகமாக இருந்தும் எனக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே தங்கத்தட்டில் அறுசுவையான உணவு அவன் முன்னாடி வருது. விறகு வெட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்டதில் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிற மாதிரி ரொம்ப சோர்வாக தூக்கம் வந்துருச்சு. அவன் படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயம் தோன்றுச்சு. நம்ம காட்டில் தனியாலாம் இருக்கோம், இப்போது ஏதாவது ஒரு சிங்கம் வந்து நம்ம கொன்னுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு சிங்கம் அந்த இடத்துல வந்து அவனை கொன்னுடுச்சு. இது சின்ன கதை தான், ஆனால் அர்த்தம் நிறையா இருக்குது. நம் எண்ணப்படி தான் நம் வாழ்க்கை அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.